எங்கள் வீட்டுக்கு வெளியவே காலையில் 6 to 8 வரைக்கும் கீரை வைப்பாங்க வீட்டுக்கு வெளியவே. ஆனால் போன டைம் பக்கத்து ஏரியாவில் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதில் நல்லாவே இல்லை கீரையே. அப்புறம் கீரையுமே அதிகமாக இல்லை. இங்கே காலையில் தூங்கி எழுந்திரிச்சி கீரை வாங்கி சமைச்சேன். அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் நிறையவே வந்துச்சு, கீரை அதிகமாக இருந்தது. பருப்பை விட கீரை தான் அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவங்க வாங்கும்போதே அவங்க சொன்னாங்க, நீ வேணால் பாரு, நல்லாயிருக்கும் என் கீரை அப்படிலாம் சொன்னாங்க. சமைச்சிட்டு நீயே வந்து சொல்லுவேன் அப்படின்னாங்க. அரைக்கீரை வேணுமா சிறுக்கீரை வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கீரை கொடுங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னால் ஏதோ ஒரு கீரையில் வந்து வேர்லாம் வெட்டி வச்சுருப்பாங்களா, இன்னொரு கீரையில் வந்து வேர் வெட்டாமல் இருக்குமா, அதுதான் அரைக்கீரைக்கும் சிறுக்கீரைக்கும் டிஃப்ரென்ஸ்னு சொன்னான். ஆனால் இங்கே பார்த்தா எல்லா கீரைக்குமே வேர் இருக்குது, வேர்லாம் வெட்டலை. அவள் ஊரில் வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க போல். இங்கெல்லாம் அப்படி இல்லை. அப்புறம் அது கூடவே குட்டியாக ஒரு கீரை வச்சுருந்தாங்க. இது என்னதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதுதான் வெந்தயக்கீரைமா அப்படின்னாங்க. இது எப்படிக்கா சமைக்கணும் அப்படின்னா, பருப்பு கூட கடையெல்லாம், கார குழம்புக்கு போட்டுக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு கூட சமைக்கலாம் அப்படின்னாங்க. இவ்வளோ தூரமாக செய்யலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்று வாங்கின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு. அதை நாளைக்கு காட்டுறேன். ஓகே பாய், லவ் யூ.